நான் வந்து எங்கள் சொந்த பணம் ப்ளஸ் வந்துட்டு நான் வந்துட்டு வெளியிலேருந்து ஒரு ஃபைனான்ஸ் வாங்கிட்டு 3 படம் பண்ணேன். என்னை முதல்ல வந்து ப்ரொடியூசராக வந்துட்டு அறிமுகப்படுத்தினது சுந்தர் சி, என் கூட பிறக்காத தம்பி. அவர் தான் வந்துட்டு என்னை வந்து முதல்ல வீராப்பன்ற படத்தில் வந்து 2006 ப்ரொடியூசரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 6000 எபிசோட்ஸ் நான் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ ப்ரொடியூசராக. 25 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். 2000லேருந்து 25 இயர்ஸாக நான் இந்த இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசராக இருக்கேன். என்றைக்கும் வந்துட்டு கேமரா முன்னாடி வந்து எங்களை நாங்களே வந்து அறிமுகப்படுத்தி பேசினதோ இல்லை. நிறைய பேருக்கு நான் தெரியாது. இன்னைக்கு வேறு விதமாக வந்துட்டு போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஒருத்தர் சொத்து வந்துட்டு இன்னொருத்தர் யாருமே கிராப் பண்ண முடியாதுங்க. அது மட்டும் புரிஞ்சுக்கங்க. மாமியார் அப்படின்ற ஒரு பேருனால வந்து அவங்க வந்து நல்லவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துட்டாங்க. பட் அது கிடையாது. அவரே வந்து எத்தனையோ மேடையில் என்னை வந்து எங்கள் அம்மாக்கு அப்புறம் அம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்களேன். கலாட்டால வந்துட்டு இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு இன்டர்வியூ இருக்கு. அதில் வந்து ஆண்டி எனக்காக எது வேணாலும் செய்வாங்க, அவங்க ஆண்டி கிடையாது எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் யாருக்காக செய்கிறீங்க? சொந்த வீடு இல்லைன்றீங்க. சொந்த வீடு ஏங்க இல்லை? ஈசிஆரில் சொந்த வீடு இருக்கு. ஆழ்வார்பேட்டில் அவர் இருக்கிறது இப்போ அவர் சொந்த வீடு தான். இன்னைக்கு கோவாவில் வந்துட்டு போன வருஷம் நீங்கள் வந்துட்டு 2 பேர் மேலே சொந்த வீடு வாங்கியிருக்கீங்க. எதுக்குன்ற? நீங்கள் வாங்க உங்கள் வீட்டுக்கு, நீங்கள் வாங்க, நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் ஏன் வரமாட்டேன்றீங்க? நீங்கள் ஏன் வாடகை வீட்டில் இருக்கீங்க? யாருக்காக நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க? எஸ் எஸ். இல்லை இல்லை சார். சார் எந்த பேரண்ட்ஸும் அதான் நினைப்பாங்க சார். வயசுக்கு வந்த பசங்க இருக்காங்க சார். இன்னைக்கு வந்து என் பேரன் வந்து 17 வயசு. இதுக்கு மேலே வந்து என்ன லைஃப் இருக்கு சொல்லுங்க? என்ன ஆர்த்திக்கு என்ன லைஃப் இருக்கு? நாங்கள் எதுக்கு வந்துட்டு பிரிக்கணும்னு நினைக்கிறோம்? இல்லைங்க. 2 வருஷமா அந்த பசங்க வந்து பட்ட கஷ்டம், அவங்க பார்த்த விஷயங்க யாருக்குமே வரக்கூடாது. யாருக்காக நீங்கள் 2 மணி நேரம் உட்காந்து என் குழந்தைங்களை நான் பார்க்க விடலை அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க? உங்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. பசங்களை வந்து பார்க்க விட்டது நாங்களா இல்லை அவங்களா? அவர் அன்னைக்கு வந்து கேட்ட கேள்வி எங்களை இல்லை, அவங்கள தான் சொன்னார். அவர் ஏன் குழந்தைங்க என்னை பார்க்க விட மாட்டேன்றாங்கன்னு. நாங்கள் இல்லை, சத்தியமாக நாங்கள் இல்லை, கடவுள் சத்தியமாக நாங்கள் இல்லை.